1 கொரிந்தியர் 11 வசனங்கள். இந்த வேத பகுதி திருவிருந்தை குறிக்கிற வேத பகுதி, திருவிருந்தை குறிக்கிறதான வேத பகுதி. நம்முடைய சபைகள்ல பழைய ஏற்பாட்டு நாட்களை போல சடங்குகள் அதிகமா இல்லை. பழைய ஏற்பாட்டு நாட்கள் அதிக சடங்குகள் இருக்கு, மொட்டை அடிக்கிறது கூட ஒரு சடங்கா இருந்தது. பவுல் கூட போய் தலைச்சவரம் பண்ணினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பலி செலுத்துகிற சடங்குகள் இருந்தது. குழந்தை பிறந்தா என்னென்ன செய்யணுங்கிற சடங்குகள் இருக்கு. 8 நாள்ல சுத்திகரிப்பின் நாள், ஆலயத்துக்கு கொண்டு போகணும். இப்படி பல சடங்குகள் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இருந்தது. புதிய உடன்படிக்கையின்படி புதிய ஏற்பாட்டு சபையில கர்த்தர் 2 சடங்கை கொடுத்திருக்கார். 2 சடங்கை கொடுத்திருக்கிறார். ஒண்ணு, அதாவது சடங்கு அப்படின்னா நீங்க வேற தவறாது நினைச்சுக்க கூடாது. அதனுடைய வார்த்தை அதுதான். அதுக்காக சலங்காச்சலமா நம்ம அதை பண்ணக்கூடாது. அது சபை கடைபிடிக்க அனுசாரங்கள்னு சொல்லுவாங்க. சபை கடைபிடிக்க வேண்டிய அனுசாரங்கள், சபை கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள்ல இந்த 2 சடங்குகள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒன்னு ஞான ஸ்நானம், இன்னொன்னு திருவிருந்து. ஒன்னு ஞான ஸ்நானம், இன்னொன்னு திருவிருந்து. ஆனா இந்த 2 காரியங்களுமே வெளிப்பார்வைக்கு ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியத்தை போல இருந்தாலும் அவைகளுக்கு பின்பாக நிறைய அர்த்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல இன்றைக்கு நாம திருவிருந்தை குறித்து நாம பார்க்க போறோம். நம்ம திருவிருந்தை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறது என்ன அப்படின்னா, மாசத்துல ஒரு நாள் ஃபர்ஸ்ட் வீக்ல நடத்தப்படுவது. போனோம் அப்படின்னா அப்பவும் ரசமும் கொடுப்பாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்களெல்லாம் அதை வாங்கிக்கலாம். அப்புறம் வேற என்னதை பத்தி தெரியும் நமக்கு? குடிச்சிட்டு போனா பாஸ்டர் தரமாட்டாரு. சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு பாஸ்டர் தரமாட்டாரு. அப்படி நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம அறிந்து வைத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சில அறியாத காரியங்கள், அல்லது நமக்கு அறியாத காரியங்கள் சொல்ல முடியாது, நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய பிரசங்களை கேட்டிருப்போம், பைபிளை படிக்கிறோம், நல்லாவே நமக்கு தெரியும். தெரிந்தும் முக்கியத்துவப்படுத்தாத காரியங்கள், அவற்றை குறித்து நம்ம பார்க்க போறோம். திருவிருந்தை பத்தி, அது ஏன் நடத்தப்படுகிறது, எதுக்கு நடத்தப்படுகிறது, யாரெல்லாம் அதுல பங்கு பெற முடியும், யாரெல்லாம் பங்கு பெறக்கூடாது அப்படிங்கிற காரியமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அதை தூக்கி மூளையில போட்டாச்சு. அதை தூக்கி மூளையில போட்டுட்டு நமக்கு திருவிருந்தை பத்தி இப்ப என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக்னா திருவிருந்து, அதை நம்ம யாரும் தவறுவிட கூடாது. மீதி எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போகாம சினிமாவுக்கு போனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் வீக் எங்க போயிடணும்? சர்ச்சுக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் வீக் திருவிருந்து எடுத்துடணும். அந்த திருவிருந்து எடுத்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பழக்கப்பட்டதுனால, பழக்கத்தின் காரணமாக திருவிருந்து எடுத்துட்டு இருக்கோம். அப்போ அந்த திருவிருந்து சபையில ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நிறைய சபைகள்ல வாரம் திருவிருந்து இருக்கு. அப்படி ஒரு சபை நம்ம பக்கத்துல கூட இருக்கு. குழந்தைங்க கூட போய் திருவிருந்து எடுத்துக்கலாம். ஆனா வேதத்தின் நடைமுறையின்படி பார்க்கும் பொழுது அது வேற யாருக்கும் கொடுக்கல, சீஷர்களுக்கு தான் கொடுத்தார். யார் அவரிடத்துல ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிந்து கொண்டு தேவனோடு கூட யார் நெருங்கி இருந்த 12 பேருக்கு தான். நெருங்கி இருந்த அதுலயும் ஒருத்தர் இருந்தான். ஆமா, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினதுனால அதற்குரிய தண்டனை அவன் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்க. அப்போ அது தவறான நடைமுறை. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் திருவிருந்தை பெறுவது தவறான நடைமுறை. வாரம் கொடுக்கறதெல்லாம் தவறு கிடையாது. டெய்லியும் வேணாலும் திருவிருந்து நம்ம எடுக்கலாம். ஆனா ஒரு சில சபைகள் இப்படி ஒன்று வச்சிருப்பாங்க, வருஷத்துக்கு ஒருக்கா திருவிருந்து. அது தவறு. வருஷத்துக்கு ஒருக்கா. ஏன் அப்படின்னா அவங்க காரணம் சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா ராத்திரியில தான் திருவிருந்து எடுக்கணும். ஏன்னா பஸ்கா என்பது வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடப்படக்கூடியது. ஆண்டவர் ராத்திரியில தான், பஸ்கா பலி ராத்திரியில தான் புசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லுவாங்க. ஆனா பஸ்கா விருந்து என்பது வேற, திருவிருந்து என்பது வேற. இது ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆனா பஸ்கா பண்டிகை அப்படி அல்ல. அது கசப்பான கீரையோடு கூட, பலி செலுத்தப்பட்ட ஆட்டிறைச்சியோடு கூட அதை புசிப்பார்கள். நம்ம பஸ்கா புசிக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா பஸ்கா என்பது பழைய ஏற்பாட்டில் நிறைவேறாத ஒரு காரியம்.
இயேசு கிறிஸ்து அந்த பலியை நமக்காய் அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இருக்கிற புதிய உடன்படிக்கை சபையாகிய நாம் பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் கொடுத்ததான திருவிருந்தை நாம ஆசரிக்க வேண்டும். இப்போ திருவிருந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுல கொடுக்கப்படுகிறதான அப்பமும் ரசமும் ஆண்டவர் நமக்காய் பாடுபட்டு மரித்தார் என்பதை நினைவு கூறுவதற்காக கொடுக்கப்படுகிறது. அப்பம் என்பது அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. ரசம் என்பது அவர் நம்முடைய பாவங்களுக்காய் சிந்தின ரத்தத்தை அடையாளப்படுத்துகிறதாய் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் இந்த அப்பமும் ரசமும் நம்முடைய முன்பாக வைத்து நாம கொடுக்கிறோம். ஜெபிச்சதுக்கு அப்புறம் அது மாம்சமா மாறுறது கிடையாது, சரீரமாய் மாறுவது கிடையாது, சதையாய் மாறுவது கிடையாது, ரசமும் ரத்தமாய் மாறுவது கிடையாது. ஆனா ஒரு சில சபைகள்ல அதை முன்னிறுத்துவார்கள். அது முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா அதை பார்த்து ஆசீர்வதிச்சுட்டாங்க, ஜெபிச்சுட்டாங்க அப்படின்னா அது உடனே அது மாம்சமா மாறிடுது, உடனே அது ரத்தமா மாறிடுது. அது டெஸ்ட் பண்ணா ஒரு பிளட் குரூப் காமிக்குது. இதெல்லாம் பல கட்டுக்கதைகள். அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய அடையாளமாகத்தான் நாம் அதை அங்க வைக்கிறோம். பிற்கப்பட்ட சரீரத்தின் அடையாளமாகிய அப்பம், அவர் நமக்காய் சிந்தின ரத்தத்தினுடைய அடையாளமாகிய ரசம், இதுதான் திருவிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எதற்காக திருவிருந்து எடுக்கணும்? நாம் ஏன் திருவிருந்து எடுக்கணும்? மாசமான நமக்கு திருவிருந்து எடுக்கிறோம். அதை ஏன் எடுக்கணும் அப்படின்னா, வாசிங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப அவரை நினைவு கூறும்படி இதை நாம செய்யணும். அவர் கொடுத்த கட்டளை இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினால, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினால இந்த திருவிருந்தை நாம் ஆசரிக்கிறோம். அதே போலத்தான் அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவர் கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். அதே போல இது நாம் அவரோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கிறபடினால இந்த திருவிருந்தை நாம் கட்டாயம் ஆசரிக்க வேண்டும். நாம ஆசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையின்படி நாம பார்க்கிறோம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அப்ப திருவிருந்து ஆசரிக்க முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, அவரை நினைவு கூறும்படி நாம் இதை செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நினைவு கூறுவதற்கு பல காரியங்கள் நமக்கு இருக்கு. நம்ம மண்டை இப்படி தட்டி விட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா எவ்வளவு நினைவுகள் நம்ம கிட்ட இருக்கு. பிறந்ததுல இருந்து கொஞ்ச நாட்கள் நினைவில்லாம இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுல இருந்தே நமக்கு சில சம்பவங்கள் எல்லாம் மறக்க முடியாத சம்பவங்களா இருக்கும். அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம், என்ன சாப்பிட்டோம், எல்லாமே ஞாபகத்துல நம்ம வச்சிருப்போம். இதுலயும் குறிப்பா மற்றவங்க நம்ம திட்டாங்க அப்படின்னா மறக்கவே மாட்டோம். அப்படியே நம்ம நினைவுல வச்சிருப்போம். அப்போ அப்படி பல நினைவு கூற காரியங்கள் பல இந்த உலகத்துல இருக்கு. நம்ம பிறந்த நாளை ஞாபகத்துல வச்சிருப்போம். அப்புறம் நம்முடைய திருமண நாளை சிலர் ஞாபகத்துல வச்சிருக்க மாட்டாங்க. சில நாட்களை நினைவு கூற வேண்டிய நாட்களை நாம மறந்துடுறோம். அதே மாதிரி தான் நாம் நினைவு கொள்ள வேண்டிய நம்ம பிறந்த நாளை எப்படி நினைவுல வச்சிருக்கிறோமோ, திருமண நாளை எப்படி நினைவுல வச்சிருக்கிறோமோ, அதை விட அதிகமாய் நாம் நினைவு கூற வேண்டிய, நினைவுல வைத்திருக்க வேண்டிய ஒரு நாள் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள். முதலாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, முதலாக இயேசு கிறிஸ்து மேல அன்பு கூர்ந்து, முதலாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட இணைந்து அவரிடத்துல அவர் அண்டையில நெருங்கி சேர்ந்த ஒரு நாள் ஒன்று இருக்கும். ஹல்லேலூயா. சில எழுதி வச்சிருப்பாங்க டைரியில, இந்த நாள்ல நான் ரட்சிக்கப்பட்டேன். அது ஒரு சிலருடைய அனுபவமா இருக்கலாம். ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்பட்டு, அதாவது அன்னைக்கு தான் இயேசுவை அறிந்திருப்பாங்க, அன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, அன்னைக்கு தேவனோடு கூட நெருங்கி இருப்பாங்க, அன்னைக்கு பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்திருப்பாங்க, அந்த நாளை அவர்கள் எழுதி வைத்திருப்பாங்க. இது ரட்சிக்கப்பட்ட
நாள். இது ஞானஸ்தானம் எடுத்த நாள் வேற, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாள் வேற. இது ரட்சிக்கப்பட்ட நாள் என்று சொல்லி சிலர் ஞானஸ்தானத்துக்கு முக்கியம் கொடுத்து ஞானஸ்தான நாளெல்லாம் நினைவில் வைத்திருப்பார்கள். ஒரு சிலருக்கு ரட்சிப்பின் அனுபவம் வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த ஒரே நாள்ல நடந்திருக்காது. ஒரு வாரம் ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா அறிஞ்சு சேர்ந்திருப்பாங்க. ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு வருஷம் இருக்கலாம், ஒரு நாளாகவும் இருக்கலாம். அப்ப அந்த வருஷத்தையோ நாளையோ மாதத்தையோ வாரத்தையோ நாம் நினைவுல வைத்திருக்கிறோமோ இல்லையோ, நாம் ரட்சிக்கப்பட்டதை முதலாவது நினைவுல வைத்திருக்க வேண்டும். எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுவதற்கு யார் காரணம் அப்படிங்கிறத நாம் நினைவுல வைத்திருக்கணும். அதுக்கு தான் திருவிருந்து. ஹல்லேலூயா. ஒவ்வொரு திருவிருந்தின் போதும் நம் அப்பத்தை கையில எடுக்கும் பொழுது இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக பாடுபட்டார், அவருடைய சரீரம் பிற்கப்பட்ட சரீரமாய் ஆனது, உழுத நிலம் போல அவர் ஆனார் என்கிற காரியங்கள் நம்முடைய மனதுல வரணும். அதனாலதான் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ரசத்தை எடுக்கும் பொழுது என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார். மாசில்லாத குற்றமற்ற பரிசுத்தமான ரத்தத்தை அவர் எனக்காய் சிந்தினார் என்பதை நாம் ஞாபகத்துல வைக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பல ஏற்பாட்டு நாட்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததான அந்த நாளை மறக்கவே மறக்காதீங்கன்னு சொல்லி மோசே கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்களேன். யாத்திராகமம் 12:14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப எகிப்திலிருந்து வெளியே வந்ததான அந்த நாளை நித்திய நியமமாக தலைமுறை தோறும் ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அது விடுதலையான நாள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையான நாளை தலைமுறையா இன்னும் உபாகமத்துல வாசிச்சோம் அப்படின்னா, உபாகமம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி. ஹல்லேலூயா. அப்ப எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையான நாளை அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறக்கவே கூடாது. அப்ப அவங்க விடுதலையான காரியத்தை தேவன் அற்புதமாய் அதிசயமாய் பல வாதைகள்னால எகிப்தியரை வாதித்து பார்வோன் இடத்துல பல அற்புதங்களை கர்த்தர் அந்த தேசத்துல செய்து இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கிய நாளை அவர்கள் மறக்க கூடாது என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்டதான நியமம். எப்ப இது வரைக்கும்? சாகர வரைக்கும் மறக்க கூடாது. இன்னும் யாத்திராமத்துல வாசிக்கும் போது தலைமுறையா அதை ஒரு பண்டிகையாய் கொண்டாடுன்னு சொல்லி பஸ்கா பண்டிகை ஏற்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவங்களுடைய விடுதலையை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எதிலிருந்து விடுதலை ஆனார்கள்? எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து. பிசிக்கலா ஒரு அடிமைத்தனம், சரீர பிரகாரமான ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையானார்கள். அப்ப அவங்க சரீர பிரகாரமான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானதுவே சாகர வரைக்கும் மறக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்ப சரீர பிரகாரமா அடிமையான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கப்புறம் அடிமையாகலையா? ஆனாங்க. இஸ்ரவேல் யூதா பிரிஞ்சது, அசீரியர்களுக்கும் பாபிலோனியர்களுக்கும் அவர்கள் அடிமையாய் மாறினதை பார்க்கிறோம். அப்புறம் இஸ்ரவேல் காலமா போய் யூதா வந்தது, கிரேக்கர்களுக்கு அடிமையானார்கள். இயேசுவின் காலத்துல ரோமர்களுக்கு அடிமையாய் அவர்கள் வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த தற்காலிகமாய் கிடைத்த அந்த எகிப்திலிருந்து அந்த 400 வருடங்கள் அடிமைத்தனங்கள் மாறினதை அதையவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? மறக்க கூடாது. அப்படின்னா நாம் எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கிறோம்? பாவத்திலிருந்து, சரீர பிரகாரமான அடிமைத்தனத்திலிருந்து அல்ல, பாவத்திலிருந்து. ஆத்மா பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. உலகத்துக்கு, மாம்சத்துக்கு, பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்த ஆத்மாவை கர்த்தர் விடுதலையாக்கி நித்திய காலமாய் அடிமையில்லாத ஒரு சுதந்திரமான ஒரு நித்திய வாழ்வை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் ஆத்மாவை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எகிப்திலிருந்து விடுதலையானவங்க திரும்ப அடிமையானாங்க.
அந்த விடுதலையே ஆண்டவர் மறக்க கூடாதுன்னு சொன்னார். அப்படின்னா நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார். நித்திய காலமாய் சுதந்திரவாளியாய் பரலோகத்துல தேவனோடு கூட வாழக்கூடிய தகுதியை கர்த்தர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான அந்த காரியத்தை நாம் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அதை நினைவு கூறும்படியாக நாம் திருவிருந்துல பங்கெடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. திருவிருந்துல அப்ப முதலாவது எதற்காக பங்கெடுக்கணும்? நினைவு கூறும்படி, கர்த்தரை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும்படி. அப்படின்னா நாம் விடுதலையானதை இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் பட்ட பாடுகள் நிமித்தமாய் அவர் சிந்தின ரத்தத்தினால நாம் விடுதலையாயிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறக்காம அவரை நினைவு கூறும்படியாக அந்த திருவிருந்தில் நாம பங்கு பெறும். ஏன்னா நம்முடைய பாவ மன்னிப்பு தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய ஆரம்பம், அஸ்திவாரம். பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னா விசுவாசத்தில் நம்ம வளர முடியாது. பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வருகிற ஆரம்பம், அந்த ஆரம்ப அஸ்திவாரமே பாவ மன்னிப்பு. அதை ஒரு நாள் நம்ம மறக்க முடியாது. அதை பெற்றுக்கொண்ட காரியத்தை ஒரு நாளும் மறக்க கூடாது என்பதற்காக கர்த்தர் திருவிருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ முதலாவது காரியம் என்னங்க? நினைவு கூறும். அவரை நினைவு கூறும்படியாக திருவிருந்தை ஆசரிக்கணும். அடுத்ததாக வாசிங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும், ஆமென், ஹல்லேலூயா. என்னங்க? கர்த்தர் வருமளவும். அப்போ அந்த அப்பத்தை புசித்து பாத்திரத்தை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருவார்ங்கிற ஒரு நினைவு நமக்கு இருக்கணும். அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது என்னை நினைவு கூறும்படி, அவரை நினைவு கூறும்படி நாம கர்த்தரை அந்த திருவிருந்தை நாம் ஆசரிக்கணும். இரண்டாவது அவருடைய வருகை எதிர்பார்த்து திருவிருந்தை ஆசரிக்க வேண்டும். ஒவ்வொரு திருவிருந்தின் போதும் நாம் நினைவு கொள்ள வேண்டிய காரியம், அவர் வருகிற வரைக்கும் என்ற திருவிருந்தை நாம பங்கு பெறணும். அவர் வருகிற வரைக்கும் நாம் திருவிருந்தில பங்கு பெறணும். அப்ப அவர் வருகை நிச்சயம் என்பதை நாம நினைவு கூறணும். அப்ப அந்த திருவிருந்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக்க வேண்டும் என்பதும் ஒரு நோக்கம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு திருவிருந்தின் போதும் ஆண்டவரே என்ன தகுதிப்படுத்துங்க, இந்த திருவிருந்துக்கு என்ன தகுதிப்படுத்துங்க. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, ஏன்னா பாவம் இல்லாதவன் யாருமே இல்லை. இந்த 1ஆம் தேதி நம்ம திருவிருந்து எடுக்கும் பொழுது நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாறி தேவனுடைய தயவினால கிருபையினால திருவிருந்து எடுத்துட்டோம். 20ஆம் தேதி ஆச்சா? இது வரைக்கும் நம்ம பொய் சொல்லாம இருந்துட்டுமா? யாரையும் திட்டவே இல்லையா? மனசுல எதையுமே நினைக்கலையா? இல்லை. ஏன்னா நம்ம மனுஷங்க. ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு நாள் நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கிறோம். எதனால? இந்த மாசம் நான் திருவிருந்து எடுக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தகுதிப்படணும், பரலோக ராஜ்யத்துக்கு நான் தகுதியா இருக்கணும், வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கணும். அப்ப திருவிருந்து எடுக்கும் பொழுதெல்லாம் அவர் வருவார். இயேசு கிறிஸ்து வருவார். அந்த வருகையில நான் கைவிட்டு படப்பட்டு போகக்கூடாது. நான் தகுதிப்படுத்தி கொண்டு திருவிருந்தை எடுத்துக்கொண்டு அவர் வருகைக்காக நான் ஆயத்தமாய் இருக்கணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும் என்கிறதான எண்ணம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவரை நினைவு கூறும்படி திருவிருந்து எடுக்கணும். இரண்டாவது கர்த்தர், அதாவது அவர் வருகை எதிர்நோக்கி நாம திருவிருந்தை எடுக்கணும். அந்த விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இல்லாம திருவிருந்து எடுத்து வீண். அந்த விசுவாசம் இல்லாம திருவிருந்து எடுத்து வீண். அவர் வரமாட்டாரு, அவர் எப்போ வருவாரு, அல்லது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இல்லை அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சிட்டு திருவிருந்து இருக்கிறது வீணான காரியம். ஹல்லேலூயா. அப்ப அவர் வருவார். அந்த வருகையிலே நான் பங்கடைவேன், அவரோடு கூட நித்திய காலமாய் நான் வாழுவேன் என்கிறதான நிச்சயத்தோடு அந்த திருவிருந்து இல்லாம பங்கு பெற வேண்டும் என்பதற்காக அவர் வருகையை எதிர்நோக்கும் விதமாக கர்த்தர் நமக்கு திருவிருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். 3வது காரியம், அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய மரணத்தை தெரிவிப்பது அப்படின்னா, அவர் எதற்காக மரித்தார், அவர் மரணத்தினால் நமக்கு வந்த லாபம் என்ன என்பதை மற்றவர்களுக்கு நாம அறிவிக்கணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி சாதாரணமான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆங்கிலத்துல ப்ரோக்ளைம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்படின்னா பிரகடனப்படுத்துதல்,
படுத்துதல் அப்படின்னு உறுதியா சொல்றது. உறுதியாய் சாதாரணமா சொல்றது இல்ல, உறுதியாய் சொல்றது. அப்ப திருவிருந்தில நம்ம பங்கு பெறுகிற நாம் மற்றவர்களுக்கு எதை உணர்த்துகிறோம்னா, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பாடுபட்டு அவர் ரத்தம் சிந்தி மரித்தார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை திருவிருந்து எடுப்பதன் மூலமாக மற்றவர்களுக்கு நாம பிரகடனப்படுத்துகிறோம், அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை செயல்முறையாக நம்ம செய்யறோம். அதை வார்த்தையினாலேயே நம்ம சொல்லணும், நம்ம தெரிவிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது தெரிஞ்சவங்களை நம்ம சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னா என்ன சொல்லி கூப்பிட்டு வருவோம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாங்க. உங்க பிரச்சனை மாறும், வாங்க. ரொம்ப வயிற்று வலிக்குதா, வாங்க சர்ச்சுக்கு வாங்க, சரியா போயிடும். ஆமா, உங்க வியாதி மாறும், கடன் பிரச்சனை மாறும். வயிற்று வலிக்காக அவங்கள சர்ச்சுக்கு கூப்பிடுறோம். அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தா சரியா போயிடும். 2 ரூபா மாத்திரை வாங்கி கொடுத்தா சரியா போயிடும். கொஞ்சம் ஓமம் போட்டு சீரகத்தை போட்டு கசாயம் வச்சு கொடுத்தா வயிற்று வலி சரியா போயிடும். அப்ப ஆண்டவரை எதுக்கு ஒப்பா நம்ம வச்சிருக்கிறோம்? ஓமத்துக்கு சீரகத்துக்கு 2 ரூபா மாத்திரைக்கு, ஒரு அனாசினுக்கு நோவாஜினுக்கு ஒப்பாக ஆண்டவரை நம்ம வைத்து நம்ம சொல்றோம். ஹல்லேலூயா. அப்படி வரவங்க என்ன பண்ணுவாங்க? சரியானதும் டாட்டா சொல்லிட்டு திரும்ப போயிடுவாங்க. அவங்க எங்க போய் சேருவாங்க? கடைசியில நரகத்துக்கு தான் போவாங்க. அந்த ஆத்மாவை பரலோகத்தை நம்ம கொண்டு போகவே முடியாது. அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அற்புத சுகமோ, நோயிலிருந்து விடுதலையோ, அல்லது மரித்த ஒருவன் உயிரோடு கூட எழுவதோ, இதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல. அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போறதான் பெரிய விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். லாசருவை உயிரோடு கூட எழுப்பினாரு. அடுத்து 2-3 அதிகாரம் கழிச்சு லாசரு இருக்காது, மரியாதை மாத்தாலும் தான் இருப்பாங்க. லாசருவை பத்தி எதுவுமே எழுதப்பட்டு இருக்காது. அப்ப மரிச்சிட்டான்னு சொல்லி அர்த்தம். அப்போ உயிரோடு கூட எழுப்பின லாசருவே கொஞ்ச நாட்கள் உயிரோடு கூட வாழ்ந்தான், மரித்துட்டான் இல்லையா? அப்ப அற்புதம் என்பது டெம்பரவரி தான். அற்புதம் என்பது இன்னைக்கு ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறாரு. திரும்ப அந்த பிரச்சனை வராதா? வரும். இன்னைக்கு வயிற்று வலி சுகமானா இன்னும் 10 நாள் கழிச்சு வராதா? வரும், வரத்தான் செய்யும். ஆனா பரலோகம் என்பது நித்திய காலமாய் வாழக்கூடிய இடம். அப்ப அதற்கு நேராய் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் அப்படின்னா இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் இருக்கணும். உன்னுடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு பாடுகள் பட்டு கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் அவர் நம்மோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துவதுதான் சுவிசேஷமே ஒழிய உன் தலைவலி சரியாகும், வயிற்று வலி சரியாகும் சர்ச்சுக்கு வாங்குறது சுவிசேஷமே அல்ல. சுவிசேஷமே அல்ல. ஹல்லேலூயா. எங்களை ஜெபிக்க கூப்பிடுவாங்க, நாங்களும் ஆசையா போவோம். இன்னைக்கு போய் ஜெபிச்சுட்டு வந்தோம்னா அடுத்த வாரம் ஒரு ஆத்மா வந்துடும் சர்ச்சுக்கு அப்படின்னு. சமீபத்தில் இப்பதான் லேட்டஸ்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வீட்டுக்கு போனோம், அவங்களும் ஜெபிச்சோம், வரல. அப்புறம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போனோம், நல்லா கையை வச்சு உட்கார்ந்து தான் ஜெபிச்சோம், வரல. எப்போ பாவ உணர்வு வருகிறதோ அப்பத்தான் இயேசுவை தேடுவான், அப்பத்தான் இயேசுவை தேடுவான். ஹல்லேலூயா. அதை உணர்த்துகிறதா இந்த திருவிருந்து. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் இந்த சரீரமும் இந்த ரத்தமும் தான். இதை நீ உணர்கிறது போல மற்றவர்களுக்கும் உணர்த்து, மற்றவர்களுக்கும் தெரிவி என்பதை நமக்கு உணர்த்துகிறது தான் திருவிருந்து. ஹல்லேலூயா. அப்ப இந்த அர்த்தத்துல தான் நம்ம திருவிருந்துல பங்கு பெறணுமே ஒழிய முதல் வாரம் போனா அப்பவும் ரசமும் தருவாங்க, அது ஞானஸ்தானம் எடுத்தா தான் தருவாங்க. ஞானஸ்தானம் எடுத்தா நம்ம திருவிருந்து எடுத்துக்கலாம், திருவிருந்து எடுத்தா பரலோகத்துக்கு அப்படி அல்ல. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை உணர்ந்து கொண்டு நம்ம திருவிருந்து எடுத்தோம்னா உண்மையிலேயே நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். முதலாவது என்ன காரியம் சொன்ன? நினைவு கூறும்படி செய்யணும். அடுத்தது அவர் வருகை எதிர்நோக்கி காத்திருக்கணும். அப்புறம் மரணத்தை தெரிவிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம அறிவிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக எப்படி திருவிருந்து
எடுக்க வேண்டும். திருவிருந்து எடுப்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது எப்படி திருவிருந்து எடுக்கணும் அப்படின்னா, வாசிங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே சோதிக்கணும், நம்மளை நாமளே சோதித்தறியணும். அந்த காரியத்தை நம்ம பண்றோமா? பண்ணணும். ஆனா எதை சோதிக்கிறோம்? பக்கத்து வீட்டை சோதிக்கிறோம், பக்கத்துல உட்காந்துருக்கவங்கள சோதிக்கிறோம். பக்கத்து வீட்டில் இருக்கிற உண்மையா இருக்கிறானா, பக்கத்து வீட்டுல பாவம் இல்லாமல் இருக்கிறானா, பக்கத்துல உட்காந்து இருக்கிற உண்மையா இருக்கிறானா, பக்கத்துல உட்காந்து இருக்கிறவன் பாவம் இல்லாமல் இருக்கிறானான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களை தான் நாம சோதிக்கிறோமே ஒழிய ஒரு நாள் நம்மளை சோதிக்கிறதே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதலாவது எடுத்து போடு, அப்புறம் அடுத்தவங்க இருக்கிற திரும்ப பாரு. நமக்கு பின்னாடி பேண்ட் சட்டைகள்லாம் கிழிஞ்சு கவுங்கும், அதை பத்தி கவலை கிடையாது. அடுத்தவன் சட்டைகளை ஒரு கரை ஒட்டிட்டு இருக்கு, அடுத்தவன் சட்டையில ஒரு கரை ஒட்டிட்டு இருக்குன்னா நமக்கு ஞாபகம் இருக்குமே ஒழிய நமக்கு பின்னாடி பேண்ட் ஷர்ட் கிழிஞ்சு தொங்குறது நமக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். மற்றவங்க குறை அப்படின்னா ஆசையா ஆர்வமா மற்றவங்க பிரச்சனையை பத்தியோ அல்லது மற்றவங்களை குறைவுகளை பத்தியோ அவங்க செய்த பாவத்தை பத்தியோ நம்ம பேசணும் அப்படின்னா எங்கிருந்துதான் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை முதல் பாரு, உன் குப்பையை முதல் கிளறு, உன் குப்பையை முதல் கிளறி வெளியே போட்டு சுத்தம் பண்ணு, அப்புறம் அடுத்தவனை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு திருவிருந்தின் போதும் நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்மை சோதித்து அறிய வேண்டும், நம்மை சோதித்து அறிய வேண்டும். நமக்குள்ள என்ன பாவம் இருக்கு, நமக்குள்ள என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்கா என்பதை நம்ம சோதித்து அறியணும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த காரியங்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்தும். ஆண்டவரை நம்முடைய காரியங்கள் வேதனைப்படுத்துதுன்னா நம்முடைய காரியங்கள் ஆண்டவர் வேதனையை அனுமதிப்பார். சங்கீதக்காரன் சொல்றான், வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 139 23 24 வசனங்களை வாசிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், நீ சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தன்னைத்தானே சோதித்து அறிந்து கொண்டா, இருந்தாலும் அவனுக்கு ஒரு டவுட், எனக்கே தெரியாம ஏதாவது ஒரு காரியம் எனக்கு இருக்குமா, எனக்கே தெரியாம ஏதாவது ஒரு தவறு, ஆண்டவர் வேதனைப்படுத்துகிற காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கே தெரியாம ஏதாவது இருக்குமான்னு இப்ப யாருகிட்ட போறா? ஆண்டவர்கிட்ட போறேன். ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சுறேன், ஆண்டவரே வேதனை உண்டாக்குகிற வழி ஏதாவது எங்கிட்ட இருக்கான்னு நீங்க பார்த்து என்னை சோதிச்சு சொல்லுங்கப்பா. எவ்வளவு தூரம் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள அவன் ஆர்வமாய் இருக்கிறான், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அவன் ஆர்வமாய் இருக்கிறான் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வளவு ஆர்வம் நமக்குள்ள இருக்கணும். நம்மை சோதித்து பார்த்து, ஆண்டவரை நான் பார்த்துட்டேன், என்கிட்ட எதுவும் இல்லை, இருந்தது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டேன், இன்னும் எனக்கே தெரியாம ஏதாவது இருந்ததுன்னா எதை விட்டு எடுத்து போடுங்கப்பா, என்னை விட்டு அந்த காரியத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சரண்ட் ஆயிட்டு தான் என்ன பண்ணணும், திருவிருந்துல பங்கு வரணும். தன்னைத்தானே சோதித்து அறிந்து. கலாத்தியர்ல வாசிக்கிறோம் 6:4 வாசிங்க. கலாத்தியர் 6:4. அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். எந்த கிரியை சோதித்து பார்க்கணுங்க? சுய கிரி. அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்த்து தேவ சமூகத்துல நாம நெருங்கி திருவிருந்துக்கு ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்னென்ன காரியம் சொல்லுங்க, கேட்டே தான் இருப்பேன், ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும், நினைவு கூறும்படி செய்யணும். அதாவது இருங்க, என்னத்தை நினைவு கூறணும்? அவருடைய மரணத்தை எனக்காக அவர் மரித்தார், நான் அவர் மரித்ததுனால ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அதனால நான் இந்த பாக்கியத்துக்குள்ள வந்திருக்கிறேங்கிறத நினைவு கூறணும். அடுத்தது அவன் வருகையை நாம் எதிர்நோக்கி காத்திருந்து அதற்காக தகுதியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது மரணத்தை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும். அடுத்தது தன்னைத்தானே சோதித்து அறிந்து திருப்பந்தியில நம்ம பங்கு பெறணும். அதுக்கு அடுத்தது அபாத்திரமாய் பங்கெடுக்க கூடாது. வாசிங்க 1 கொரிந்தியர் 11:27. 1 கொரிந்தியர் 11:27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும்
இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பான். அல்லேலூயா. அப்ப அபாத்திரமாய் பங்கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். நமக்கு நல்லா தெரியும். தகுதியோடு கூட தான் நம்ம பங்கு பெறணும் என்பது தெரியும். திருவிருந்து யாராவது எடுக்க வந்தாங்க அப்படின்னா அவங்க குடிக்கிறவர்களா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? பிரதர் வேண்டாம், இந்த குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டு வந்து நீங்க திருவிருந்துல பங்கு பெறுங்க. சிகரெட் குடிக்கிறவங்களா இருந்தா இந்த புகைக்கிற பழக்கத்தை விட்டுட்டு வந்துட்டு நீங்க திருவிருந்துல பங்கு பெறுங்க. தவறான பழக்கங்கள், தவறான உறவுகள், விபச்சாரம் செயலா இருந்தா இதையெல்லாம் கட் பண்ணிட்டு ஆண்டோட மன்னிப்பு கேட்டுட்டு வந்து நீங்க திருவிருந்துல பங்கு பெறுங்கள் சொல்லி இப்படி வெளிப்படையான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அபாத்திரம் என்று சொல்லி நினைக்கிறோம். உண்மையிலே அது அபாத்திரமானதுதான். உண்மையிலேயே அது அபாத்திரமானது. ஆனா எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆனா பொய் சொல்லிட்டு கூட திருவிருந்து எடுத்துக்கலாம். அடுத்தவனை ஏமாத்திட்டு கூட திருவிருந்து எடுத்துக்கலாம். அடுத்தவன் சொத்தை அபகரிச்சுட்டு கூட திருவிருந்து எடுத்துக்கலாம். அப்ப இதெல்லாம் அபாத்திரம் இல்லையா? இதுவும் அபாத்திரம் தான். அல்லேலூயா. அவிசுவாசம் இருந்தா கூட திருவிருந்து எடுக்க கூடாது. அவிசுவாசம் இருந்தா கூட, ஏன்னா அவிசுவாசம் பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு அவிசுவாசம் இருந்தா யாரை விசுவாசிக்கல? இயேசு விசுவாசிக்கல. இயேசு விசுவாசிக்கல அப்படின்னா அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம விசுவாசிக்கல. அப்ப அதை விசுவாசிக்காம திருவிருந்து எடுக்கிறதுல அர்த்தமே இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அபாத்திரம் அப்படின்னா ஏதோ வெளியே தெரிகிற பாவங்கள். அபாத்திரம் அப்படின்னா வெளியே தெரிகிற பாவங்கள் மாத்திரமல்ல, உள்ள நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பாவங்களும் இருந்தாலும் நாம மற்றவர்களுக்கு துரோகம் செய்தவர்களாய் இருந்தாலும் அது அபாத்திரம் தான். அது அபாத்திரமான காரியம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை மற்றவர்களிடத்துல மனக்கசப்பு இருந்தா கூட நம்ம திருவிருந்து இருக்கக்கூடாது. சகோதரனிடத்துல பேசாம இருந்தா கூட திருவிருந்து ஒப்புரவாயிட்டு வா. காணிக்க செலுத்த வந்தா கூட உன் சகோதரன் கிட்ட ஏதாவது இருந்தது அப்படின்னா உன் காணிக்கை எங்க வச்சிரு? காணிக்கை பெட்டி பக்கத்துல வச்சிரு. போய் ஒப்புரவாக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அது உள்ள போடு. அப்ப சாதாரணமா ஆண்டவர் கொடுக்கிற காணிக்கையிலேயே அவ்வளவு தூரம் ஆண்டவர் அதை பார்க்கிறார் அப்படின்னா, இந்த திருவிருந்து என்பது ஆண்டவரோடு பண்ணுகிற உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது. திருவிருந்து என்பது அவரோடு கூட ஐக்கியமாக அடையாளமாய் இருக்கிறது. அப்ப இதற்கு எவ்வளவு தூரம் அந்த காரியத்தை பார்ப்பார். அல்லேலூயா. நம்ம பக்கத்துல இருக்கிற சகோதரி கிட்டயே பேசாம திருவிருந்து சர்ச்சுக்குள்ள வரும்போதே முறைச்சிட்டு வருவோம். உன் பக்கத்துல நான் உட்காருவேன், வேண்டாம், ஒரு 4 சீட்டு தள்ளித்தான் உட்காருவோம். ஆனா திருவிருந்து எடுக்கும்போது ஒட்டுக்கா அதுல அர்த்தம் இல்ல. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது ஆசீர்வாதத்தை ஐக்கியமாய் ஒரு மனமாய் எடுக்க வேண்டியதுதான் திருவிருந்து. அதுவும் அபாத்திரம் தான். ஒருவேளை கசப்புகள் இருந்தா, வைராக்கியங்கள் இருந்தா, பேசாம இருந்தா, எனக்கு ஆகாதுன்னு சொல்லி நம்ம தள்ளி இருந்தாலும் அதுவும் அபாத்திரம் தான். அதுவும் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும், தண்டனையை கொண்டு வரும். வாசிங்கிற வசனம் 27வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒருவேளை நம்ம காரியங்கள் உணர்த்தப்பட்டு நான் தப்பு பண்றேன், சரியாகிற வரைக்கும் நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷக்கணக்கா திருவிருந்து எடுக்காம இருந்தா அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அவருடைய அப்பத்தையும், அதாவது அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் அசட்டை பண்ணுகிறோம். அவருடைய பாடு மரணத்தை நாம அசட்டை பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்ப தகுதி இல்லாம திருவிருந்து எடுத்தாலும் தப்பு. நான் தகுதிப்படுத்துகிற வரைக்கும் நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லி நீண்ட நாட்கள் எடுக்காம இருந்தாலும் அதுவும் தவறு. அல்லேலூயா. அதற்கு தண்டனை நிச்சயமாய் உண்டு. வியாதியோ வேதனையோ பிரச்சனைகளோ நிச்சயமாய் தண்டனையா வரும். எதுக்கு தண்டனை அப்படின்னா, நம்மை திருத்துவதற்காகத்தான் ஆண்டவர் அந்த தண்டனைகளை அனுமதி. அந்த நாட்கள் அதை உணர்ந்தாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பாவம் செஞ்சங்காட்டி, தகுதி இல்லாம திருவிருந்து எடுத்தங்காட்டி தான் அந்த பிரச்சனைகளை உணர்ந்தாங்க. ஆனா இன்றைக்கு நாம் உணர்வது இல்லை. என்றைக்கு அந்த உணர்வு வருமோ நிச்சயமாய் திருவிருந்து ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். ஏன்னா திருவிருந்து அபாத்திரமா எடுத்தா, தகுதி இல்லாம எடுத்தா தண்டிக்கப்படுவோம் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குற்றமுள்ளவனாய் இருப்பான். அதைவே தகுதியோடு கூட பாத்திரமாய் நாம எடுத்தோம்னா நிச்சயமாய் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருவிருந்து என்பது கடமைக்காக எடுக்கக்கூடியது அல்ல, கடமைக்காக எடுக்கக்கூடியது அல்ல. திருவிருந்துக்கு பின்பாக இவ்வளவு காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியாத, இன்னைக்கு ஏதாவது தெரியாத காரியம் ஏதாவது சொல்லலாம்?
இந்த காரியத்துல ஏதாவது தெரியாது இருக்கா? தெரியாதது அல்ல, ஆனா தெரிஞ்சும் உணராமல் இருக்கிறோம். தெரிஞ்சு நம்ம உணராமல் இருக்கிறோம். திருவிருந்து எடுக்கும் பொழுது அதை பற்றி நாம் சிந்திக்கிறதே கிடையாது. அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. கடமைக்காக ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு, ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கடமைக்காக நம்ம ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு திருவிருந்து எடுத்துட்டு திரும்ப வெளியே போகும்போது பழையபடி நாம மாறிடுறோம். பழையபடி நமக்குள்ள பகை உணர்ச்சி வந்துருது. பழையபடி நமக்குள்ள பல பொறாமைகள், பெருமைகள், மற்ற எண்ணங்கள் எல்லாமே உள்ள வந்துருது. திருவிருந்து எடுத்ததுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படி எடுத்து திருவிருந்து ஒரு நாள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. பிரச்சனையும் வேணா கொண்டு வரும், வேதனையும் வேணா கொண்டு வர மொழிய ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை. ஆனா அதே எண்ணம், நான் மாறணும், தேவனோடு கூட நெருங்கணுங்கிற எண்ணத்தோடு கூட இந்த காரியங்களை எல்லாம் நம்ம மனசுல வச்சு நம்ம திருவிருந்து எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாய் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நினைவில் வச்சுக்குவோம். ஒவ்வொரு மாதமும் கட்டாய திருவிருந்து நம்ம எடுக்கணும். அப்போ ஒவ்வொரு மாதமும் கட்டாய திருவிருந்து எடுக்கும் பொழுது சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம கடைபிடித்து நம்ம எடுத்தோம்னா அந்த திருவிருந்து நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.